உங்கள் பேபிஸ் 6 மாதத்துக்கு மேலே இருந்தாலே போதும் இந்த பீட்ரூட் இட்லியும் முருங்கைக்காய் சாம்பாரும் சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஜம்முன்னு சாப்பிட்டு சூப்பராக தூங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அயன், ஃபைபர், கார்ப்ஸ், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் காம்போ. உங்கள் பேபிஸும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் இதில் ஆட் பண்ணியிருக்க முருங்கைக்காய் பேபிக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக இது ஒரு 2-in-1 ரெசிபி. பேபிக்கு மட்டும் இல்லை, இது அம்மாவும் சாப்பிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சின்னதாக இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் எடுத்து தோல் சீவிட்டு ஒரு கிரேட்டர் எடுத்து நல்லா துருவி விட்டுருங்க. இந்த இட்லிக்கு பீட்ரூட்டுக்கு பதிலாக கேரட் கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா துருவிட்டு நம்ம வீட்டில் யூஸ்வலாக அரைச்சி வைப்போம் இல்லையா, சோடா உப்பெல்லாம் சேர்க்காத அந்த மாவை எடுத்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச இந்த மாவில் உப்பு போடாமல் கொஞ்சம் பாப்பாக்குன்னு எடுத்துக்கோங்க. நம்ம துருவி வச்சிருந்த அந்த பீட்ரூட்டை இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பராக பிங்க் கலரில் ஒரு மாவு பேட்டர் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இட்லி ஊற்றிடலாம். ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துட்டு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வேண்டாம். இட்லி தட்டில் ஃபுல்லாகவே நெய் அப்ளை பண்ணிட்டு இந்த பேட்டரை நம்ம ஊற்றிக்கலாம். 5 இட்லியுமே பேபிக்கு கிடையாது, 1 மட்டும் தான் பேபிக்கு, மீதி எல்லாம் அம்மாக்கு. சிசரியனோ நார்மல் டெலிவரியோ கண்டிப்பாக பிளட் லாஸ் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தியாக டிஃபன் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளையும் கேர் பண்ணிக்கலாம். நமக்கும் ஹெச்பி ஏறும். 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் நம்ம இட்லி ரெடி. ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சியில் எனக்கு ஜஸ்ட் 8.2 தான் ஹெச்பி இருந்தது. அதுக்கப்புறம் டெய்லி இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன். அதுக்கப்புறம் வீக்லி ட்வைஸ் சோரட்டி சாப்பிட்டேன். மேஜிக் மாதிரி டெலிவரி டைமில் எனக்கு 13 பாயிண்ட் ஏறி இருந்தது. கண்டிப்பாக இப்போ எப்படியும் லாஸ் ஆகிருக்கும் எல்லாருக்கும். நீங்களும் இந்த பீட்ரூட் இட்லியை உங்களுக்கு சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பீட்ரூட் இட்லிக்கு முருங்கைக்காய் சாம்பார் பண்ணலாமா? 6 மாத குழந்தைக்கு கூட இது சூப் மாதிரி அப்படியே கொடுக்கலாம். இந்த முருங்கைக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா இதை வாஷ் பண்ணிடுங்க. இப்போ இதில் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பூண்டையும் அதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஸ்டவ்வில் வச்சுருங்க. கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சதுமே ஒரு முருங்கைக்காயை எடுத்து நல்லா தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இதை இப்போ நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும் போதே நார் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நல்லா இந்த மாதிரி உரிச்சிட்டு இது எல்லாத்தையுமே மொத்தமாக அந்த பருப்பு கூடயே சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துல இது எல்லாமே நல்லாவே வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா இந்த முருங்கைக்காயை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இதெல்லாமே நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முருங்கைக்காயை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த சாம்பாரை ப்ரெஷர் குக் மெத்தடில் கூட பண்ணலாம். நான் இன்னைக்கு பாயிலிங் மெத்தட் தான் ப்ரிஃபர் பண்ணேன். கம்மியான குவான்டிட்டிங்கிறதுனால இப்போ உள்ளே இருக்க அந்த பல்ப் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. விதையோடு சேர்த்து நல்லா அழகாக எல்லாமே தனியாக வந்துடும். அவ்வளோதான், முருங்கைக்காய் ரெடி. இப்போ வேக வச்ச அந்த பருப்பையும் இந்த முருங்கைக்காயும் சேர்த்து கோர்ஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 வயசுக்கு மேலே உங்கள் குழந்தை இருந்ததுன்னா ஜஸ்ட் மேஷ் பண்ணி அப்படியே கொடுங்க. அவ்வளோதான். இந்த சாம்பாருக்கு தாளிப்பு கூட தேவைப்படாது. எந்த டைப் ஆஃப் இட்லிக்கு கூட இந்த சாம்பாரை பேர் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. என் வடிச்ச சாப்பாட்டு கூட இதில் கலந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் இன்னைக்கு பீட்ரூட் இட்லி எடுத்திருக்கேன். நான் இதை 30 மினிட்ஸில் ஊட்டி முடிச்சிட்டேன். நீங்களும் இடையில பிரேக் விட்டு வேடிக்கைலாம் காமிச்சு கொடுங்க. கண்டிப்பாக ஒரு இட்லி ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. இன்னும் நிறைய பேபி ஃபுட் ரெசிபிஸ் இருக்குது. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.